பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்திலும் கூட தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அநேக நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி, இந்த மாதத்திலும் நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் நம்மோடு இருந்து மனம் இறங்கி நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து எதிர்பார்த்ததற்கும் மேலான ஆசிரையும் கிருபையும் நமக்கு அளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஆண்டவரை சந்திக்க எப்படி ஆயத்தமாக இருக்கிறோன்னு சொல்லி நம்மை நாமே இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்முடைய மனசு ஆசைப்படும், வாஞ்சிக்கும். ஆனாலும் இந்த உலகத்தின் மக்களோடு நாம் கடந்து போகும் பொழுது, பயணிக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லார போலவும் குறை பேச ஆரம்பிச்சிடுறோம், மற்றவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடுறோம், நம்பிக்கையை இழந்துடுறோம், நம்முடைய விசுவாசத்தில் குறைவுகள் ஏற்படுது, ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேக இடத்துல சொல்ல மறந்துடுறோம். நான் இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எனக்காய் ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து அநேக காரியங்களை செய்து வருகிறீர். ஒரு நாளும் எங்களை நீங்கள் பசியாக விடலை, ஒரு நாளும் எங்களை இருக்க இடம் இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் அலைய விடலை. ஏதோ ஒரு கவலையும் கஷ்டங்களும் இருக்கும் தான், ஆனாலும் என்னை கைவிடாமல் நீங்கள் பாதுகாத்துட்டு வரீங்களேன்னு சொல்லி அவருடைய அன்புக்கு தகுதி உடையவர்களாய் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிற ஒரு நேரமாய், ஒரு நாளாய் இது அமையட்டும். ஆண்டவரை நோக்கி, இசப்பா, நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நிரந்தரும், நீங்கள் என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை நீங்கள் தள்ளிடாதீங்க, நீங்கள் என் பக்கத்தில் இல்லைன்னா நான் வெறுமையாயிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைகிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே, ஒவ்வொரு படியிலையுமே நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் முன்னேற்றத்தை பார்க்க முடியுதுன்னு நம்மை நாமே மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏது வரைக்கும் இறங்காதிருப்பேன், ஏது வரைக்கும் தூரமாயிருப்பேன், ஏது வரைக்கும் இறங்காதிருப்பேன், ஏது வரைக்கும் தூரமாயிருப்பேன். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு ஒரு நாளை என்னை தள்ளி வச்சிடாதீங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்கிறேன் தான், சின்ன சின்ன தவறுகள் செய்கிறேன் தான், ஆனால் நான் மனசார அறிந்து யாரையும் சபிக்கலை, யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போகணுன்னு நான் நினைக்கலை. அவங்க எனக்கு விரோதமாக செய்கிறதுனால ஒரு சில சூழ்நிலைகளில் என்னுடைய மனம் உடைஞ்சி போயிடுது, மனசில் அந்த பாரங்கள் என்னை அழுத்துது. அதனால தான் நான் ஒரு சில வார்த்தைகளை பேசிடுறேன். ஆனால் இப்பொழுது அந்த வார்த்தைகளுக்காக நான் மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, உம்மை விட்டு என்னை விலக்கிடாதீங்க, என்னை மறந்துடாதீங்க. நான் யாருன்னு சொல்லி கேட்ட பேதுரு ஒரு வேளாண்றைக்கு உங்களை மறிதரித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடத்திலும் சாட்சியாய் அறிவிப்பேன் ஆண்டவரேன்னு நம்மை நாமே இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் அன்பையும் கிருபையும் தயவையும் நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் முடிஞ்ச வரைக்கும் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட அநேகருக்கு இந்த வசனங்களை நாம் அனுப்பலாம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சிகளாய் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்துமானாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் விடுதலையை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசிரையும் கிருபையும் தேவ தயவையும் நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் ஆசீர்வதித்து நம்மை சாட்சிகளாய் நிறுத்தப் போகிறார். அந்த சாட்சிக்குரிய தகுதியுள்ள பாத்திரங்களாய் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி தயாராகி ஆசிரையும் கிருபையையும்
தயவையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.